श्री आग्नेय पुराणांतर्गतமான तुला कावेरी महात्म्यम शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये அகஸ்திய நாரதர்களால் ஹரிச்சந்திர மகாராஜனுக்கு துலா காவேரி ஸ்நான மகத்துவம் விதிக்கப்பட்டது. ஸ்ரீ சுதः தர்மவர்மார்த்த ராஜரிஷின் நிஷ்கலாபுர வல்லபः பிரச்சதம் நத்வா ஸ்வயம்பாக வதோத்தமம். ஸ்ரீ சூத பௌராணிகர் சௌனகர் முதலான ரிஷிகளை நோக்கி சொல்லுகிறார். உறையூர் நகருக்கு அரசரான தர்மவர்மா என்பவர் பாகவ உத்தமரான தால்பிய மகர்ஷியை பணிந்து ஒப்பற்ற புனிதமான சரதங்களை கேட்டு பிறகு தர்மவர்மா என்பவர் தால்பிய முனிவரை பார்த்து வினவியதாவது: சுவாமி, பிராணிகள் அனைவரும் எவ்வழியினால் இவ்வுலகில் அளவற்ற செல்வத்தையும் சிறந்த புத்திரரையும் ஆயுள் விருத்தியையும் பெற்று மிக்க இன்பமாக இருப்பார்கள்? எவ்விதத்தினால் சகல பாபங்களும் நிவாரணமாகும்? திருமகள் கேள்வனான திருமாலிடத்தில் பக்தி உண்டாவது எங்கனம்? எவ்வித தர்மம் செய்வதனால் அக்கடவுள் மகிழ்ச்சியடைந்து மனிதர்களுக்கு பக்தியையும் முக்தியையும் அளிக்க கிருபை செய்வார்? மேலும் பாபமே வடிவாக உள்ள இக்கலியுகத்தில் பஞ்சமகா பாதகர்களாக இருந்த போதிலும் அவர்கள் பாபங்களையெல்லாம் போக்கி அவர்களை முக்தியடைய செய்விக்க வல்ல உபாயம் யாது? இவைகளையெல்லாம் தங்களது சீடனான அடியேனுக்கு தேவரீர் கருணை கூர்ந்து விரிவாய் கூறி அருள வேண்டும் என்று கேட்க, பிராமணர்களில் உத்தமரான தால்பியரும் தர்மவர்மாவை நோக்கி, ஓ அரசர்களில் சிறந்தவரே, உமக்கு பகவானுடைய திவ்ய சரிதங்களை கேட்க வேண்டும் என்கிற ஆசை அதிகமாய் இருப்பதினால் அவைகளை தெரிந்தவரை யான் உனக்கு வெகு சந்தோஷத்துடன் சொல்லுகின்றேன், கேளும். முன்னொரு காலத்தில் குருக்ஷேத்திரத்தில் உண்மையே பேசுபவனாகிய ஹரிச்சந்திர மகாராஜன் அநேக ரிஷிகளின் முன்னிலையில் அகஸ்திய மாமுனிவரை நோக்கி இதே விஷயத்தை கேட்க, அகஸ்தியரும் அதனை விரிவாய் சொல்லி அருளினார். அதனை யான் இப்பொழுது நன்றாய் உமக்கு கூறுகிறேன், கேட்பீராக. முற்காலத்தில் அயோத்திய மாநகரத்திற்கு அரசனாய் எங்கும் புகழ்பெற்று வாழ்ந்திருந்த ஹரிச்சந்திர மகாராஜன் அஸ்வமேத யாகத்தை செய்ய கருதி மகா புண்ணிய கஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரம் என்னும் இடத்திற்கு சென்று அங்கிருந்த சௌனகர் முதலான முனீஸ்வரர்களையும் அடைந்து மனக்களிப்புடன் அவர்கள் அனைவரையும் நமஸ்கரித்து மிக வந்தனத்துடன் நின்றனன். அங்கனம் நின்ற அரசனை உத்தம முனிவர்கள் பார்த்து, ஹே ஹரிபக்த சிரோன்மணியான ஹரிச்சந்திர மகாராஜனே, வருவாயாக. உனது நாட்டிலுள்ள பிரஜைகள் யாவரும் சுகமாய் இருக்கின்றார்களா? உன் பகைவர்கள் எல்லோரும் உன்னால் ஜெயிக்கப்பட்டு வருகின்றார்களா? பண கருவூலம் மற்றும் தானிய கிடங்குகளும் சேனைகளும் அபிவிருத்தி அடைந்து வருகின்றனவா? உறவினர்களையும் நேசர்களையும் காப்பாற்றி வருவதோடு குடிமக்களிடத்தில் 1/6 கடமை வாங்கி அவர்களை காத்து வருகிறாயா? ஏனெனில் எவனொருவன் தனது குடிமக்களை பாதுகாக்காமல் இருக்கின்றானோ அவன் ஒரு பிரம்மகல்பம் வரையில் பலவித நரக அனுபவங்களை அனுபவித்து கடைசியில் கெட்டவனிடத்தில் பிறப்பான். அப்படியல்லாமல் குடிமக்களை முறைப்படி பாதுகாத்து பிராமண பக்தி மேலிட்டிருப்பவன் எவனோ அவன் பெரும் புகழையும் நீண்ட வாழ்வையும் அடைவான். மேலும் நீயோ பிராமண பக்தி உடையவனாயும் பொறுமை, தவம், ஈகை, உறுதி, வீரம் முதலவைகளுக்கு இருப்பிடமாயும் நல்லோர்களால் கொண்டாடப்பட்டவனாயும் இருக்கின்றாய். உனக்கு யாது குறை இருக்கின்றது என்று இவ்வாறு அவனை புகழ்ந்து கொண்டாடிய பின் அம்முனிவர்கள் எல்லோரும் அவனுக்கு தர்மத்தின்படி உபசரித்து அமர செய்ய, அரசனும் அதில் அமர்ந்து கொண்டு அவர்களை நோக்கி பக்தியுடன் வணங்கி, அடிகளே, தபோ மூர்த்திகளும் லோக பூஜ்யரமான தேவரீரை பார்த்த மாத்திரத்தில் யான் தன்யனானேன், அருள் பெற்றவனுமானேன், மிக புனிதவனும் ஆனேன். தாங்கள் எல்லோரும் இவ்வுத்தம க்ஷேத்திரத்தில் எழுந்தருளியிருப்பீர்கள் என்றே
இங்கு வந்தேன். அடியேன் விண்ணப்பம் ஒன்று உண்டு. அதனை தாங்கள் செவிசாய்த்து அதற்கு இணங்குமாறு செய்தருள வேண்டும். ஓ பிராமணர்களில் சிறந்தவர்களே, கடுமையான குடும்ப பந்தங்களை எவ்வாறு கடப்பேன்? புக்தி முத்திகள் எவ்வாறு கிடைக்கும்? சிரஞ்சீவியாக வாழ்வது எப்படி? குல விருத்தியாவது எங்கனம்? எந்த உபாயத்தினால் ஸ்ரீ ஹரியானவர் மகிழ்ந்து சகல பாக்கியத்தையும் அருளுவார்? இதனை யோசித்து தர்மச்சாரமான ஒன்றினை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று தன்னடக்கமாய் கேட்டான். அவர்களும் அவனை நோக்கி, ஓ ராஜசிகாமணியே, இப்பொழுது நீ தர்ம புத்தியோடு கேட்டவை மிகவும் சிறந்தன. நீ அஸ்வமேத யாகத்தை முறைப்படி செய்வாயாகில் அதனால் ஜெகதீசன் அதிக திருப்தி அடைந்து இவ்வுலகத்தில் சகல நன்மைகளையும் கொடுத்து மறுஜன்மத்தில் மோட்சத்தையும் அளிப்பார். மேலும் இந்த வேள்வியை செய்பவன் பிரம்மஹத்திய முதலான பாவங்களை செய்திருந்த போதிலும் அவைகள் நீங்கி பரிசுத்தனாவான் என்றார்கள். இதனை கேட்ட அரசனும் அவர்களை நோக்கி, தபோதனர்களே, தேவரீர் கட்டளையிட்டபடியே அடியேன் அஸ்வமேத யாகத்தை இந்த க்ஷணமே செய்ய விருப்பமுள்ளவனாயிருக்கிறேன். ஆனாலும் சகலமும் தெரிந்த நீங்கள்தான் அதனை முறைப்படி செய்வித்து கொடுத்து என்னை பிறவி பயன் அடைந்தவனாக செய்ய வேண்டும் என்று பணிந்து வேண்டிக் கொண்டான். இத்தருணத்தில் அங்கு நைமிசாரண்ய வாசிகளான ரிஷிகள் பலரும் சூத பௌராணிகரை முன்னிட்டு கொண்டு வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் யாவரெனில் வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காசியபர், பிருகு, விஸ்வாமித்ரர், துர்வாசர், ஹரிதர், அத்திரி, மங்களர், பீதிஹோத்ரர், காவலர், மார்க்கண்டேயர், அசிதர், கன்வர், சிதர், யாஜர், உபயாஜகர், பரத்வாஜர், கௌதமர், பைலவர், பராசரர், வியாசர், சதாதாபர், முத்கலர், மௌத்கலர், கஷ்வர், வால்மீகர், வாருணர், அகஸ்தியர், மதங்கர், ஜாதகர்ணர், சுதீக்ஷணர், சதானந்தர், சத்யவிரதர், சத்யதபசு, ஆசூரி, நாரதர், கவிதௌமியர், ஆங்கீரசு, காளிந்தர், மாண்டவியர், கர்கர், கதக்ஷதர், ஹோதா, தூமகேது, ஜலப்ளவர், ஊர்ಧ್ವ தேஜஸ், மகா தேஜஸ், சங்கர், விகிதர், போதாயனர், யாக்ஞவல்யர், யக்ஞகேது, மரு, கிரது, புலஸ்தியர், புலகர், கௌரர், ஆஸ்வாலயனர், ஆபஸ்தம்பர், யஜ்ஞராசி, மரீச்சி, பப்ரு முதலான 64 கோத்திர பிரபோதர்களாவர். இவர்களுள் சிலர் சகல வேதாந்தங்களை தத்துவங்களை கரை கண்டவர்களாயும், சிலர் சந்நியாசிகளாயும், சிலர் வானப்பிரஸ்தர்களாயும், சிலர் பிரம்மச்சாரிகளாயும், சிலர் காற்றை மட்டும் உண்பவர்களாயும், சிலர் உதிர்ந்த இலைகளை உண்பவர்களாயும், சிலர் சமதமாதி குணங்கள் பொருந்தவர்களாயும் இருந்தார்கள். முனிகணங்கள் தங்கள் தங்கள் சிஷ்ய பிரசிஷ்யர்களுடன் குருக்ஷேத்திரவாசிகளான ரிஷிகளிடத்தில் துலாக்காவின் மகத்துவத்தை கேட்டு மகிழ அங்கு வர, அவர்கள் வரவை கண்டவுடன் குருக்ஷேத்திரவாசிகளான ரிஷிகளும் எதிர் சென்று அழைத்து வந்து அவரவர்களுக்கு தக்க ஆசனங்களில் இருக்க செய்து அர்க்ய பாத்திய ஆச்சமனையாதி உபசாரங்களை செய்து ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்து கொண்டார்கள். பின்பு ஹரிச்சந்திர மகாராஜனும் அங்கு வந்த முனிவர்கள் எல்லோருக்கும் வந்தனம் புரிந்து சொன்னதாவது: ஓ மகர்ஷிகளே, நான் என்ன தவம் செய்தேனோ நீங்கள் எல்லோரும் திருக்கூட்டத்துடனே இப்பொழுது எழுந்தருளப் பெற்றேன். இன்று என்னுடைய ஜென்மம் ஈடேறிற்று. என்னுடைய பித்ருக்களும் திருப்தி அடைந்தனர். தங்களை தரிசத்த அடியனுக்கு சாட்சாத் மகாவிஷ்ணுவே தோன்றி அருளியது போல் உள்ளது. கேவலம் மூடனும் செல்வ பற்றும் உள்ளவனமான எனக்கு சாதுக்களான தங்களுடைய புனித பாதத்தமரை தாரசனங்கள் கிடைத்தது ஜென்மாந்தரத்தில் செய்த புண்ணியபலன்தான் என்று பலவாறு கொண்டாடி கைகட்டி வாய்ப்பதைத்து நின்றான். உடனே ரிஷிகளும் அவனை நோக்கி, வாராய் ஹரிச்சந்திர ராஜனே, வசிஷ்ட சிஷ்யனான உனக்கு
நாங்கள் சொல்லத்தக்கது ஒன்றுமில்லை. இதோ இந்த ஆசனத்தில் அமருவாய் என்று அவனுக்கு ஓர் ஆசனம் கொடுக்க அதில் அவன் உட்கார்ந்த பின் சௌனகர் என்னும் ரிஷியாரவர் நாரத அகஸ்தியர் இவ்விருவர்களையும் நோக்கி, ஓ அகஸ்திய நாரதர்களே, இவ்வரசன் இப்பொழுது அஸ்வமேத யாகம் செய்ய கருதி இங்கு வந்திருக்கின்றான். இவனோ மகா தய உடையவன், தர்ம வழியில் நடப்பவன், உண்மையே பேசுபவன் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம். நீங்களும் இப்பொழுது இங்கு தற்செயலாய் வந்திருக்கின்றீர்கள். ஆகையால் அவனது யாகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இதை கேட்ட நாரத அகஸ்தியர்களும் அவரை நோக்கி, முனிவரே, இந்த ஹரிச்சந்திரராஜன் மிக்க புண்ணியவான், அஸ்வமேத யாகம் புரிய யோக்கியமானவன்தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனாலும் இவன் முன்னம் விஸ்வாமித்திரரிடத்தில் கடன்பட்டு அவரால் விரட்டப்பட்டு காடு காடாய் அலைந்து பசிதாகத்தினால் வருந்தி மனம் சோர்ந்து இருக்குங்காலத்தில் அங்கு தவம் புரிந்து கொண்டிருந்த கிந்தமர் என்னும் ரிஷீஸ்வரரை கண்டு தனது புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தபடியால் அவருக்கு மரியாதை செய்யாமல் இருந்துவிட்டான். அந்த ரிஷியும் தனது ஞான திருஷ்டியால் இவனது நிலைமையை முற்றும் உணர்ந்து தம்மை அவமரியாதை செய்ததற்காக இவன் மீது கோபிக்காமலும் இருந்துவிட்டார். இவன் அந்த பிராமணோத்தமரை அவமதித்தது அறியாமல் செய்த தவறு என்ற போதிலும் பிராமண அபச்சாரம் பொல்லாதது. யாவனொருவன் மனோ வாக்கு காயம் என்கின்ற திரு கரணங்களினாலும் ஓர் பிராமணனை அவமதிக்கின்றானோ அவன் பிரம்ம ராட்சசனாய் பிறந்து திரிவான். ஒருவன் அறிந்தே செய்த தவறிற்கு பிராயச்சித்தம் இல்லை. இவனோ அறியாமல் செய்தபடியால் அதற்கு ஒரு பிராயச்சித்தம் செய்துவிட்டால் அந்த தோஷம் நீங்கிவிடும். பின்பு யாகம் செய்ய இவனுக்கு அதிகாரம் உண்டாகும். அப்படிப்பட்ட பிராயச்சித்தம் எதுவென்றால், துலா மாசம் என்கின்ற ஐப்பசி மாதத்தில் காவேரி மகாநதியிலும் வைகாசி மாதத்தில் நர்மதா நதியிலும் ஒரு தரம் ஸ்நானம் செய்தால் முற்கூறிய பிராமண அவதாரம் நீங்கி யாகம் செய்வதற்கு தகுதி உடையவனாவான். இந்த காவேரி நதிக்கு துலா மாதத்தில் ஏன் அவ்வளவு மகிமை என்றால், இவ்வுலகத்திலுள்ள 66 கோடி தீர்த்தங்களும் மற்றும் 14 லோகங்களிலும் உள்ள புண்ணிய தீர்த்தங்களும் இக்காவேரி நதியில் தனது பாபங்களை நிவர்த்தித்துக் கொள்வதற்கு அம்மாதத்தில் வந்து சேருகின்றன. அதனால் அந்த மாதத்தில் இந்நதியில் ஸ்நானம் செய்பவருக்கு விரும்பும் அனைத்தும் மோட்சமும் உண்டாகும். இக்காவேரி என்னும் மகா புண்ணிய நதியின் மகிமையை 1000 நாட்களுடைய ஆதிசேஷன் 16,000 வருடம் வரையில் வர்ணித்தும் அவனால் முடியாமல் போய்விட்டது. மகா பாவி கூட இந்நதியில் ஸ்நானம் செய்து 3 ராத்திரி தீர்த்தவாசம் செய்வானேயானால் அவன் செய்த பாவங்களெல்லாம் பஞ்சாய் பறந்தோடி போகும் என்றால், பாவம் செய்யாத ஒருவன் ஸ்நானம் செய்தால் அவனுக்கு நற்கதி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சக்கிய மலையில் தொடங்கி சமுத்திரம் வரையில் இம்மகாநதியின் இரு கரைகளிலும் அநேக விஷ்ணு க்ஷேத்திரங்களும் சிவக்ஷேத்திரங்களும் ரிஷிகளின் புனிதமான ஆசிரமங்களும் நிறைந்திருக்கின்றன. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் என்னும் திருமூர்த்திகளும் தவிர இம்மூன்று உலகங்களிலும் உள்ள மற்றும் அநேக கோடி யுகங்கள் வரையிலும் இக்காவேரியின் மகிமையை இன்னதென்று சொல்வதற்கு எம்பெருமானின் ஹரிபக்தனாக முடியும். காவேரியின் அலைகளெல்லாம் ஒவ்வொரு உத்தம நதிகளாகும், மணல்களெல்லாம் தேவ சமூகங்களாகும். இதில் தீர்த்தமாடினால் சகல தீர்த்த ஸ்நான பலனும் உண்டாகும். பூமியிலுள்ள புழுதிகளும் புற்களும் ஆகாயத்திலுள்ள நட்சத்திரங்களும் மேகத்தினின்று பெய்கின்ற மழை துளிகளும் எவ்வளவு கோடிக்கணக்கில் அடங்கிய புண்ணிய தீர்த்தங்களும் இந்த துலா மாதத்தில் இந்த காவேரியை வந்தடைகின்றன. காவேரியில் துளிக்கும் ஒவ்வொரு திவலையும் ஒவ்வொரு நதிகளே ஆகும். இந்நதியில் ஐப்பசி மாதத்தில் ஸ்நானம் முடித்தவன் தனது துன்பங்களை போக்கி முரஹரியின் திவ்ய பாதங்களை அடைகின்றான். ஆகையால் ஓ பரமசிரேஷ்டனே, நீயும் துலா மாதத்தில்
காவேரி ஸ்நானம் செய்வாயாகில் இஷ்டசித்தி பெறுவாய் என்பதில் தடையில்லை என்று இவ்வாறு உரைத்த அகஸ்திய நாரதர்கள் இருவரையும் ஹரிச்சந்திரன் பணிந்து, ஓ ரிஷீஸ்வரர்களே, உங்களுக்கு தாசனான யான் கொண்டிருக்கின்ற ஓர் எண்ணத்தை கருணை கடலான நீங்கள் எப்படியாவது நிறைவேற்றி வைக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுது சொன்ன சுதா காவேரியின் மகிமையை அடியேனுக்கு நன்றாய் விரித்துரைக்க வேண்டும். துலா மாதத்தில் காவேரியிலும் வைகாசி மாதத்தில் நர்மதையிலும் ஸ்நானம் செய்யும் விதம் எப்படி, அவற்றின் பலன் யாவை, 12 மாதங்களில் இவ்விரண்டு மாதங்களுக்கு மட்டும் அப்படிப்பட்ட மகிமை எப்படி வந்தது, இவைகளுக்கு அதி தேவதைகள் யாவர், அப்பொழுது தானம் செய்ய வேண்டிய வஸ்துக்கள் எவை, இது விஷயம் எனக்கு விரிவாய் கூறி அருள வேண்டும் என்று மிக்க வணக்கத்துடன் கேட்டனன். ஆக்னேய புராணத்தில் துலா காவிரி மகத்துவத்தில் முதலாவது அத்தியாயம் முற்றிற்று. நாராயண.